வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா. எஸ், ஃபைனலி நம்மளுடைய நடைபாதை பிரார்த்தனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிளானிங் என்ன அப்படி இருந்ததுன்னா, காலையில் திருத்தணி போயிட்டு, முதல் நாள் 25ஆம் தேதி திருத்தணி போயிட்டு, ஆஃப்டர்நூனுக்கு மேலே அப்படியே வந்து கும்பகோணம் சுவாமிமலை போயிட்டு நைட்டு திண்டுக்கல் ரீச் ஆகிடலாம். ஒரு 9 o'clock போல் வந்ததுக்கு பிறகு நம்ம நடைபாதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 kilometers மட்டும் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் தஞ்சாவூரை தாண்டி வரப்போ பெரிய கோயிலை பார்த்ததும் உள்ளே போய் தலைவனை பார்க்காம இருந்தால் எப்படி அப்படின்னு மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு. அப்படியே இறங்கி உள்ள பெரிய கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு ஃபுல்லாக பார்த்ததுனால ஒரு 2 hours அப்படியே போயிடுச்சு. ஸோ நாங்கள் பிளான் பண்ண மாதிரி நைட்டு 10 o'clock வந்து திண்டுக்கல் ரீச் ஆக முடியல. நாங்கள் ரீச் ஆகிறப்பவே மணி வந்து 12:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி, ஓகே, இவ்வளோ லேட் நைட் ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லையே ஒரு கோவிலில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் 5 o'clockலாம் எழுந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ திண்டுக்கலுக்கு அரணாக இருக்கக்கூடிய மலைக்கோட்டையே காத்தருளும், திண்டுக்கல் நகரத்தையே மாநகரத்தையே காத்தருளும் கோட்டை மாரியம்மன் கோயிலிருந்து எங்களுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கே வந்து பயங்கர இருட்டாக இருந்ததுனால வந்து நான் வீடியோ வந்து எடுக்கலை. அப்படியே நான் அப்படி திண்டுக்கல் டு பழனி ரோடு இப்போ கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்பீங்க, என்ன உங்கள் கூட யாரும் நடக்கலையான்னு. நாங்கள் வந்து டிசம்பர் எண்டில் நடந்துட்டு இருக்கிறதுனால பெருசாக க்ரௌடு இல்லை. ஏன்னா தைப்பூசத்துக்கு இன்னும் 1 மாதத்துக்கு மேலே இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப குறைவாக தான் மக்கள் நடக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி பொங்கல் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நான் எப்போவுமே எனக்கு லீவ் வந்து என் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த டைமில் தான் கிடைக்கும் அவருக்கு. அதனால் இந்த டைமை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அங்கே குடும்பத்தார்கள்லாம் முன்னாடி போகிறாங்க. எங்களுக்கு முன்னாடி மதுரையிலேருந்து 2 சாமிங்க நடந்து வந்து முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து எங்களுடைய நடைப்பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விலாக் வந்து பார்த்துருப்பீங்க. பட்டு இந்த பாத யாத்திரை விலாக் வந்து நிறைய விஷயங்கள் போகிற வழியில் உங்களுக்கு காமிக்க போகிறேன், ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ரொம்ப பனியாக இருக்குது, அதனால் வந்து இந்த ஸ்கார்ஃபு கொஞ்ச நேரம் கழிச்சு அதையும் சமாளித்து வெற்றிவேல் வீரவேல் வீரநடை போட்டு நம்மளுடைய பாத யாத்திரையை தொடங்கியாச்சு. ஸோ சென்னையிலேருந்து வந்த சாமிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன்ல 2 சாமியை வந்து அலங்காநல்லூர்லேருந்து நடக்கிறாங்கன்னு, ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்க. அவங்க அங்கே இருந்து வந்து நடந்துட்டு இருக்காங்க, முன்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா. நான் நினச்சேன் நாங்கள் மட்டும்தான் போகிறோம் அப்படின்னு. பட் பரவாயில்ல, கம்பெனிக்கு சில சாமிகள் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நீ ஸ்டார்ட் பண்ணு. வணக்கம் மகளே, என் கூட ஒரு பிரபல யூடியூபர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அவர் யாரும் இல்லை, என் பிரதரு. உங்க சேனல் நேம் சொல்லிடுங்க. @KK Journey அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல அவர் வந்து உங்களுக்காக பயணங்கள் செஞ்சு நிறைய போட்டுட்டு இருக்காரு. ஸோ RJ ரோகிணி டாக்ஸ் எங்க சேனல் வயசுல ஆமா சேனல்ல எனக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, நாங்க 5000 சப்ஸ்கிரைபர்ஸை கடந்து நாங்க வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, பட் நிறைய பேருக்கு டவுட், சும்மா பிரதர்னு சொல்லாதீங்க, சொந்த அண்ணன். ஆமா, ரத்த உறவு. ஸோ எங்க போயிட்டு இருக்கிறோம் சாமி? பழனிக்கு பாத யாத்திரை. பாத யாத்திரை போறதுல வந்து பயங்கர உங்களுக்கு நினைவுகள் அப்படின்னா எப்படி, எதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளைல இருக்கும் போது எங்க அம்மா ஆரம்பிச்சு விட்டது. இப்ப வந்து எங்களுக்கு பெருசா உறவுகள் பெருசா அந்த சின்ன பிள்ளைல வந்து கிடையாது. எங்க அம்மா தனித்துவமா எங்களை பயங்கரமா சக்தியா வளர்க்கணும்ட்டு, டே நமக்கு எல்லாமே முருகன் தான்டா, திக்கற்றவர்களுக்கு முருகனே துணை. ஆமா, யாரு இல்ல அப்படிலாம் கவலைப்படாது, யாருமே இல்லையா உனக்கு முருகன் இருக்கான், நமக்கு பழனி முருகன் தான் எல்லாருமே
அதனால அவரை பார்க்கறதுக்கு அடிக்கடி நடந்து கூட்டி போயிடுவாங்க. ஆமா, திண்டுக்கல் தான் எங்க சொந்த ஊரு, எங்களோட நேட்டிவ். அடிக்கடி நடந்து போயிருக்கோம். பங்குனி உத்திரமா நடந்து போயிருவோம், தைப்பூசமா நடந்து போயிருவோம். எங்க அம்மா போக வர்ற வரைக்கும் போறதுக்கு நடந்து வர நான் வர்றதுக்கு ரிட்டர்ன் நடக்க வைப்பாங்க. வைப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கும். முருகனை நாங்க ஓவர் டோஸ்ல வந்து அனுசரிச்சிருக்கோம். அதனால வந்து அந்த சின்ன பிள்ளைல நடந்தது இப்ப 8-9 வயசுல இருந்து நடந்தது இப்ப 40 நான் தாண்டிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த எங்களுக்கு வந்து அந்த முருகனை போய் பார்க்க போகணுன்ற அந்த ஆசை வந்து இன்னைக்கு வரைக்கும் விடவே இல்லை. வருஷத்துல ஒரு 3 நாள் முருகனுக்காக வெறும் காலோட என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே ரோட்லயே உட்காந்து ரோட்லயே தூங்குவோம். ஒரு யாசகனை போல ஒரு பிச்சைக்காரனா போல கிளம்பி போயிருவோம் ஒரு முருகனை பார்க்கறேன். எத்தனை வருஷம் நடந்திருக்கீங்க? ஒரு 25 வருஷம் நடந்துப்பேன். நான் ஒரு 18 வருஷம் வந்து நடந்திருக்கேன். இடையில வந்து பல வெளியூர்கள் இருந்ததுனால சென்னைக்கு போனதுக்கு பிறகு சென்னை வாழ்க்கை எங்களை ரொம்ப பிஸி ஆகுனதுனால ஒரு 10 வருஷம் கேப் விழுந்துருச்சு. அதன் பிறகு திரும்பி கடந்த ஒரு 5 வருஷமாவே மறுபடியும் நாங்க நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, ரொம்ப தொடர்ந்து இப்ப வந்து நம்ம முருகனை விடாம நாங்க தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அது வந்து இந்த டேட்டுக்கு கிடையாது, எப்ப லீவ் இருக்கோ அப்ப நாங்க வந்துடும். ஆமா, அதாவது எல்லாருமே வந்து இந்த தைப்பூசம் பங்குனி ஊத்துற டைம்ல கூட்டமா இருக்கிற டைம்ல வருவாங்க. பட் எங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் எண்ட்ல தான் லீவு கிடைக்கும். அதனால வந்து கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற டைம்ல நாங்க வருவோம். பட் இது ஒரு மாதிரி ரொம்ப தனிமையான ஒரு ஜேர்னியா இருக்கும். கூட்டமா போறது வேற லெவல்ல ஜாலியா இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப தனியா போறதுங்கிறது இந்த ஒரு ஜாலி. ஆமா, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து நானே வந்து இந்த தடவை மாலை போட்டு முருகனுக்கு விரதம் இருந்து இந்த நடைபாதையை வந்து தொடங்கியிருக்கோம். ஸோ வெற்றிகரமா தொடங்கியிருக்கோம், வெற்றிகரமா நாங்க முடிப்போம். ஸோ இன்னைக்கு இந்த விளாக்ல வந்து பாத்தீங்கன்னா என் கூட ரோட கிராஸ் பண்றப்ப நம்ம செல்ஃபி ஸ்டிக்கெல்லாம் ஓரமா வச்சிருந்தோம். வாங்க 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 வாங்க, வா முருகா வா முருகா. ரோட்ல தான் போறோம், அதனால போனை பார்த்துட்டே எதையும் விட்டுறக்கூடாது, சரிங்களா முருகா? கவனம் ரொம்ப முக்கியம். ரோட்ல பார்க்க வேண்டிய வேலை ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பயணத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். போற வழியில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறதே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, ஸோ கேகே ஜெர்னியோட கொலாப். பாய்.